கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைவதாக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்கிற ஸ்தானத்திலே ஆண்டவர் நிலைநிறுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. வேதத்துல கூட சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் தொழில்களிலே, அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளிலே எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நீடிய ஆயுளை கொடுத்து ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் பாதுகாப்பாக செழிப்பாக வாழ ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏராளமான பொன் வெள்ளி மிருக ஜீவன்களுடைய ஒரு பெரிய எஜமானாக அவரை மாற்றினார். அதே போலதான் யோபுவை பாருங்க. அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாயிருந்தபடியால் அவன் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றை இழந்த போதும் கூட அவனை 2 மடங்காக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்றால் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது, அவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்வது, தீமைகளை விட்டு விலகி பொல்லாத காரியங்களை விட்டு விலகி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகின்ற காரியங்களை மாத்திரம் செய்வது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஏராளமான ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் எல்லாவித நன்மைகளும் வெளிப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். God bless you.